அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் தந்திரத்தில் பதிவலி வீரட்டம் என்கிற அந்த 8 பாடல்களில் 7வது பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இது திருக்கடவுரில் நிகழ்ந்தது. திருக்கடவுர்னு நீங்கள்லாம் உடனே நெஞ்சை நிமிர்த்தி உட்காருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எல்லாரும் திருக்கடவுர் கண்டிப்பாக போயிருப்பாங்க. திருக்கடவுர் அவங்க போகலாம் கூட சொந்தக்காரங்க யாராவது பொன் விழா, மணி விழா, முத்து விழா, வைர விழா, நூற்றாண்டு விழா இப்படி எல்லாத்துக்கும் அழைத்திருப்பாங்க. எல்லோரும் திருக்கடவுர் தடவை போயிட்டு அப்புறம் வேறு நம்ம அபிராமி அந்தாதி பாட்டு வந்துருச்சு. அதனால் அதுக்காக அபிராமியை பார்க்கணும்ல. திருக்கடவுரில் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத இளமையும் கழுவு நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அம்மா தாயே அபிராமி, உன் அருள்மழையில் எங்களை நனைவிடு என்று பக்தர்கள் கேட்பது போல அது அபிராமி அன்னையின் அருள்மொழி நனைந்த இடம் திருக்கடையூர். அதனால் எல்லாரும் அங்கே நிச்சயமாக போயிருப்பீங்க. நான் பல முறை போயிருக்கிறேன். அந்த திருக்கடையூரில் தான் காலனை காலால் கடிந்த இடம், காலசம்ஹார மூர்த்தி, யமனையே உதைத்து வெற்றி கொண்ட இடம். அதனால் எல்லாரும் பிருத்திங்கி யோகம், ஆயுஷ் யோகத்துக்கு எல்லாரும் அங்கே போய் இருக்கிற இடம். அதனால் அப்படிப்பட்ட திருக்கடையூரில் சிவருமான் என்ன செய்தார் என்று திருமூலர் சொல்லுகிறார். பாட்டு 345. மூலத்துவாரத்து மூலும் ஒருவனை, மூலத்துவாரத்து மூலும் ஒருவனை மேலத்துவாரத்து மேல் உற நோக்கி முற்காலுற்று காலனை காய்ந்து அங்கி யோகமாய் ஞான கடவுர் நலமாய் இருந்ததே. இந்த கடவுரில் யமனை வெற்றி கொண்டார். அது என்ன செய்தி என்பதை அவர் சொல்கிறார். சகசிர தலத்தில் சேர்க்கும் வண்ணம் கண்களால் புருவ மையத்தை உற்று நோக்கி, இந்த கண்களால் புருவ மையத்தை உற்று நோக்கி மூச்சுக்காற்றை மேல் நோக்கி சுழிமுனை நாடியில் செலுத்தி யமனை உதைத்து அங்கியோகமாக இருக்கும் நிலையில் சிவன் திருக்கடையூரில் இந்த நுட்பத்தை செஞ்சார்ன்றாங்க. புராணமாக பார்த்திங்கன்னா யமனை மார்கண்டேயரை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வரார். மார்கண்டேயர் போய் சிவனை பிடிச்சிக்கிட்டார். அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு பேர் தெரியுங்களா? திருக்கடையூர் சிவலிங்கத்து மூலம் அமிர்த கடேஸ்வரர். அமிர்தம் தான் அங்கே அப்படியே லிங்கமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உற்சவர் யமனை உதைத்தவர் இல்லையா, காலசம்ஹார மூர்த்தி. அது வேறு கீழே அந்த எல்லாம் வெள்ளி கவசம் போட்டிருப்பாங்க. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த அப்படி கவசத்தை கேட்டினார்னா யமனை அவர் உதைக்கிறது அங்கே இருக்கும். இவர் காலசம்ஹார மூர்த்தி, மூலவர் அமிர்த கடேஸ்வரர். அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது திருக்கடையூருக்கு என்ன மறந்துட போகிறேன், இப்போயே சொல்லிடுறேன். திருக்கடையூர் போகிறவங்க தயவு செய்து இனிமேல் யாராவது போனீங்கன்னா பின்னாடி ஒரு 2 கிலோமீட்டரில் போய் திருக்கடையூர் மையானம்னு பெரிய கோயில் இருக்குது. அமைதியான கோயில், அற்புதமான கோயில். இதை விட பெருசு. அங்கிருந்தால் தீர்த்தமே பிரம்ம தீர்த்தம் இங்கே வருது. இப்போது திருக்கடையூர் சாமிக்கு அபிஷேகத்துக்கு எல்லாமே அந்த திருக்கடையூர் மயானம் கோயிலேருந்து தான் வருது. தீர்த்தம் கொண்டு வராங்க. பின்னாடி 2 கிலோ கிழக்கு பக்கமாக போகணும். அங்கே அது பெரிய கோயில். பல பேர் எல்லாம் போகிறாங்க, திருக்கடையூர் பார்த்து ஓடியாந்துடுறாங்க. பின்னாடி இருக்கிற பெரிய கோயிலுக்கும் பாருங்கள். அங்கே என்ன மார்கண்டேயருக்காக யமனை உதைத்தார். அப்புறம் திருக்கடையூர் என்ன சிறப்புனா குங்குளிய கலைய நாயனார் அங்கே இருந்தார். அவர் தான் குங்குளிய புகைன்னா வேறு ஒன்றும் இல்லை, குங்குளியம் காட்டுது. தீப தூபம்ன்றோம் இல்லையா, தீபம் என்பது கற்பூரம் காட்டுது, தூபம் என்பது இப்போ பேச்சு வழக்கில் சொன்னோம்னா சாம்பிராணி பொடி. அப்போ வழக்கில் அதுக்கு பேர் குங்குளியம். இப்போயும் நாட்டு மருந்து கடையில் குங்குளியம் கிடைக்கும், சாம்பிராணி தான். அது கொஞ்சம் இந்த அளவுக்கு கலப்படம் இல்லாமல் இருக்கும். அந்த குங்குளிய புகை, சாம்பிராணி புகையை நாளும் இறைவனுக்கு வழிபாடு செய்த குங்குளிய கலையனார் வாழ்ந்து பிறந்த ஊர் திருக்கடையூர். 63 பேரில் காரி நாயனார், அவரும் ஒரு நாயன்மார், அவரும் வாழ்ந்து சிறந்த ஊர் திருக்கடையூர். அதுக்கு மேலே சிறப்பு அபிராமி பட்டர் அந்தாதி பாடியிருக்கிறார். அந்தாதி பாடாதவங்க யாராவது இருக்க முடியுமா? அதை பற்றி நிறைய வரலாறு உண்டு. இப்போ நான் அந்த வரலாற்றுக்குள்ளே போகலை. ஏன்னா திரைப்படமே வந்துருச்சு. அபிராமி பட்டரை பற்றி திரைப்படமே வந்து அது பல செய்திகள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனால் அந்த படம் ரொம்ப
எல்லா நிலத்தையும் தருவார். மனம் தரும். எப்படி நல்ல மனம் தரும். யார்? அன்பர் என்பவருக்கே அபிராமி கிடைக்கிறீர்கள். அன்பர்களுக்கு தான் உண்டு, மற்றவங்களுக்கு இல்லை. நின் வாச கமலமேனும் நின் பாதத்தை என் தலைமையில் வைத்தருளிய நேசத்தை என் சொல்வேன். யார்? நேரிழையின் நேசத்தை அபிராமி பட்டர். அதனால் அவர் தெளிவாக சொல்கிறார். அவர் தான் வாச கமலமேனும் தின் ஞான பாதம். அப்போ பாதம் என்று சொன்னால் அதில் ஒலி இருக்கணும், சவுண்டு இருக்கணும், லைட் இருக்கணும், வாசம் இருக்கணும். இந்த வாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா ஞானிகளுக்கும் ஒரு வாசம் உண்டு. அந்த வாசம் இருக்கிறது தான் ஞானிகளுக்கு அடையாளம், இறைவனுக்கு உண்டு. வள்ளலார் சொல்கிறார், கற்பூரம் மணக்குது என் தேசங்கிறாரு. இப்போ அண்மையில் வாழ்ந்த ஒரு ஞானிக்கு செண்பகப்பூ வாசனை வரும், இன்னொரு ஞானிக்கு சந்தனப்பூ வாசனை வரும். இப்படி எல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம் உண்டு. பூவுக்கும் வாசம் உண்டு அல்லவா, ஞானிகளுக்கும் வாசம் உண்டு. அதனால் ஒளி ஒளி ஞானம் வாச கமலம் எனும் பாதத்தை என் தலைமேல் வைத்து ஆண்டருடைய நேரிழியின் நேசத்தை என் சொல்லுவேன் அபிராமி பட்டர். யமபயம் போக்க உள்ளபதி திருக்கடையூர். அதுக்கு மேலே பெரிய கோயில், தர்மயாதீனத்தினுடைய கண்ட்ரோல் இருக்குது அந்த கோயில். வேறு யாருக்கு? தர்மயாதீனத்தினுடைய இதுக்கு மூலவர் அமிர்தகடேஸ்வரர், அன்னை அபிராமி. அபிராமினா மேலான அழகுடையவள். அபிராமி மேலான அழகு உடையவள். மிருகுண்டு முனிவர் அவதரித்த தலம். அங்கே நவகிரக சன்னதி இல்லை. நான் முன்பே சொன்னது போல் பொன் விழா, மணி விழா, முத்து விழா, பவள விழா என்பது 1000 பிறை கண்ட அருளாளர் எல்லாம் அங்கே நடக்கலாம். அது ரொம்ப முக்கியம். தமிழில் இப்போ சொல்கிறேன். உக்கிர சாந்தி விழா, பீமரத சாந்தி, ஷஷ்யார்த்த பூர்த்தி, சதாபிஷேகம், ஆயுள் ஹோமம், இதெல்லாம் திருக்கடவுர். இங்கே தான் யமனை உதைத்த இடம். அவர் யமனை உதைத்ததாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த சகசரஸ்தலத்தில் இருக்கிற அந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2 கண்களையும் மூடி 2 கண்களையும் புருவ மையத்தில் கொண்டு பல பேர் வணங்குறதை பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு பிரம்மஸ்ரீன்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. வடகரா சிவானந்தர் ஆசிரமத்தை சேர்ந்தவங்க. அவங்க 2 கையை இங்கே வைத்து 2 கண்களையும் மேலே நோக்கி இங்கே புருவ மையத்தை பார்த்து இப்படி வணங்குவாங்க. அப்போ நாள்தோறும் அவங்க அந்த வணக்கத்தில் இருக்காங்க. வாசி யோகம் செய்யக்கூடியவங்க. அந்த புருவ மையத்துக்குள்ளே போய் அப்படி கண்களை சொருகி அங்கே இருக்கிற உங்கள் உயிரை நசிக்கிற அந்த யமனை நசித்து சங்காரம் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் அந்த மரணவிழா பெருவாழுக்கு போக வேண்டும் என்ற நுட்பத்தை இந்த பாட்டிலே திருமூலர் சொல்லியிருக்கிறார். காலூற்ற காலனை காய்ந்து அங்கி யோகமாம் ஞால கடவுர் நலமாயிருந்ததே. எனவே தான் பிரம்மதேவன் நீராக்கி சாம்பலாக்கி மீண்டும் உயிர்ப்பித்து அவர் படைப்பு தொழிலை அருளிய தலம் திருக்கடையூர். அது ஒரு புதிய வரலாறு கிடைக்கிது. பிரம்மதேவனை சாம்பலாக்கினாராம், அழிச்சிட்டார். அதுக்கப்புறம் மீண்டும் படைப்பு நடக்கணுமே, பிரம்மதேவனை மீண்டும் உருவாக்கிய தலம் இந்த திருக்கடையூர். இங்கே இந்த பின்னாடி சொன்னேன் இல்லையா, திருக்கடையூர் மயானம், அதில் இருக்கிறது தான் காசி தீர்த்தம். அங்கிருந்து தான் திருக்கடையூருக்கு எல்லா சாமிக்கும் அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கு எல்லாம் அங்கிருந்து தான் தீர்த்தம் கொண்டு வராங்க. அதனால் திருக்கடையூர் போகிறவர்கள் இனிமேல் திருக்கடையூர் மயானத்தையும் பார்த்து கொண்டு வாங்க, அங்கே பார்க்காம வந்துடாதீங்க. ஏன்னா அங்கே இருக்கிற சுவாமி காலனை சம்ஹாரம் செய்த மூர்த்தி, எல்லாம் வல்ல இறைவன். எனவே அந்த இறைவனை நீங்கள் சென்று அருள் பெறுங்கள். இறைவனோட ரொம்ப இப்போ யார் செல்வாக்கு பெற்றிருக்காங்கன்னா, அப்பாவா அம்மானா அங்கே அம்மா தான் செல்வாக்கு பெற்றிருக்காங்க. அம்மா செல்வாக்கு திருக்கடையூரில் அதிகம், அபிராமி செல்வாக்கு உண்டு. அதனால் அந்த நலம் தரக்கூடிய வளம் தரக்கூடிய தொண்டரோடு கூட்டு காண்பிக்கக்கூடிய அந்த அபிராமியை நாம் வணங்குவோம். அன்னை அபிராமியின் அருள் சிறக்க பாடுபடுவோம். அதில் முக்கியமான வரி தொண்டரோடு கூட்டு கண்டாய் தான் ரொம்ப முக்கியம். நாம் எவ்வளோ நாள் தபம் செய்யலாம், ஜபம் செய்யலாம், வழிபாடு செய்யலாம். ஆனால் எது ஒன்றை 9ஆக்கும், நீங்கள் செய்கிற முயற்சியை 10ஆக்கும்னா தொண்டரோடு இருக்கிறது தான். அதுக்கு பேர் தான் சத்சங்கம்னு பேர். அதை முதல்ல சங்கத்தை உருவாக்கியவர் கௌதம புத்தர். அப்புறம் தான் புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. முதல்ல என்ன நம்புங்க, புத்தம் சரணம் கச்சாமி. அதுக்கப்புறம் தம்மம் சரணம் கச்சாமி, நான் சொன்ன அறத்தை நம்புங்கள், தர்மத்தை நம்புங்க. 3வது இதையெல்லாம் செயல்படுத்துகிற சங்கம் சரணம் கச்சாமி, அடியார் கூட்டம், சத்சங்கம். எனவே திருக்கடையூர்னா முதல்ல நினைவு வைத்து கொள்வது அபிராமி, அமிர்தகடேஸ்வரர், காலசம்ஹார மூர்த்தி. அது உங்களுக்குள்ளே போய் சுழிமுனை தவத்தில் இருந்து அங்கிருக்கிற காலனை சம்ஹாரம் செய்து அருள் ஞானமாக அவர்கள் சிவஞான அமிர்தத்தை பெற்று
நீங்கள் உய்தி பெற வேண்டும். அதற்கு சச்சங்கம் முக்கியம். தொண்டரோடு கூட்டுகண்டாய் அந்த அபிராமியை வணங்கி நலம் பெறுவோம், உய்தி பெறுவோம். வணக்கம்.